இந்த 1000 கோடி இல்லை, இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து சுமார் 40,000 கோடிக்கு மேலே இந்த டாஸ்மாகில் ஊழல் நடந்திருப்பதாக, முறைகேடு நடந்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் முழுமையாக தெரிஞ்ச பிறகு ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் நான் வெளிப்படுத்திப்பேன். அவ்வளோ நல்லா சொல்கிறாருல்ல. நான் அதிமுகவில் நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தேன். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது நாங்களே டெண்டர் விட்டேன். டெண்டர் விட்டது அதிகாரி தான். என்ன கேஸ் ஃபைல் பண்ண எங்கிட்ட டிவிசியில் போட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க, உச்ச நீதிமன்றம் போனாங்க. அப்போல்லாம் யாரை கேட்டு போனாங்க? இவங்களுக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயுமா? அப்போ நாங்கள் தவறு செஞ்சோமா? ஆனால் நீதிமன்றத்தில் நான் வாதாடினேன். இவர்கள் யார் வழக்கு தொடர்ந்தாங்களோ அவர்கள் வழக்கை திரும்ப பெறன்னு சொன்னாங்க. இல்லை, நான் வழக்கை நடத்துறேன்னு சொன்னேன். ஆனால் ஏற்கனவே அதை பேசி பதிவாகி இருக்குது. ஆக நான் நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமாக நிரூபித்தேன். அது மாதிரி நிரூபிக்க சொல்லுங்க. விருதான மடியில் கனமில்ல வழியில் பயம் இல்லைல்ல, ஏன் அமலாக்கத்துறை கண்டு பயப்படுற? போ, வழக்கு போட்டா சந்தி, நீதிமன்றத்துக்கு போ, உன்னுடைய நியாயத்தை எடுத்து வை, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கட்டும். ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.